திருவிழந்து இருக்கிறபடினால் ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் சத்தமாக வாசிக்கலாம். புசிப்பதற்கு ஏற்ற கனிகொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிபடும் மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகவனை இந்த காலை வேலைக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பேச போகிற இந்த வார்த்தைக்குள்ளாக கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோசனமாக இருக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவன் ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக உடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். அவருடைய செவிகள் திறக்கும்படியாக, அவருடைய இதயங்கள் திறக்கப்படும்படியாக இந்த நாமையின் இந்த சத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் உபாகம புத்தகத்திலே அங்கே மோசைக்கூடாக ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம். அவர்கள் ஒவ்வொரு தேசத்தை யுத்தம் செய்து அந்த தேசங்களை பிடிக்கிற பொழுது அந்த தேசங்களில் போயிட்டு சில காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், தேவையற்ற காரியங்களை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஆகவே அதில் ஆண்டவர் மிக முக்கியமாக சொல்லுகிற காரியம் அந்த 20வது வசனம் தான் சொல்லுகிறது. புசிப்புக்கு ஏற்ற கனிகொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டி அழிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். அப்ப ஒரு மரம் என்று சொல்லுகிற பொழுது அந்த மரம் எப்படி இருக்க வேண்டும், அது ஏதோ ஒரு வகையில் அந்த மரம் என்ன செய்யணும், அது பிரயோசனப்பட வேண்டும். விசேஷமாக அந்த மரம் என்ன செய்ய வேண்டும், அது உணவுக்குரிய மரமாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் நிறைய மரங்கள் எல்லாம் வைக்கிறோம். அந்த மரங்கள் இன்னும் எப்படிப்பட்ட மரங்களாக இருக்கு, நமக்கு என்னது தேவைக்காக நாங்கள் வைக்கிறோம். அதுபோல அங்கே சொல்கிறா, நீ அந்த தேசத்துக்குள்ள போகிற பொழுது அங்கே இருக்கும் அநேக மரங்கள்லாம் இருக்கும். அது உனக்கு தேவையாக இருக்கிற மரங்கள் எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும், அதை நீ வைத்து கொண்டு தேவை இல்லாதவற்றைகளை என்ன செய்ய வேண்டும், அதை அழித்து போட வேண்டும் என்று சொல்லுங்கள். இந்த மரத்தின் உவமையை வைத்து தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு சில காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில். இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்ப்போமானால் எடுங்கள் இன்னொரு கூட. அப்போ முதல் நாங்கள் பகுதியில் இந்த உபாகமம் 20:20 நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் மோசை கூடாக எச்சரிக்கிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார், மோசை கூடாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் புசிப்பதற்கு ஏற்ற கனி கொடாத மரம் அங்கே இருக்குமானால் அந்த மரத்தை என்ன செய்யணும், அடியோடு எடுத்துடணும். அந்த மரங்களை என்ன செய்யக்கூடாது, அது இருந்துச்சுன்னா என்ன செய்யும் மற்ற மரங்களையும் அது என்ன செய்யும், கனி கொடாதபடிக்கு அந்த மரம் அது தடை பண்ணும். அதனால் அப்படிப்பட்ட மரங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த மரத்தின் வேர்கள் ஒரு கசப்பான வேராக இருந்தால் நம்ம அது கனி கொடுக்குற மரத்துலேயும் அந்த என்ன செய்யும், அந்த கனியை என்ன வாங்கிறோம், கசப்பாக மாற்றிவிடும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், நீ அதை என்ன செய்ய வேண்டும், அந்த தேசத்துக்கு போ, அங்கே இரு, அவனுக்கு தேவையானதை மாத்திரம் நீ வைத்துக்கொள், மற்றவற்றை நீ என்ன செய்ய வேண்டும், அது வைத்திருந்தால் அது உனக்கு என்னவாக இருக்கும், ஆபத்தாக இருக்கும், அது கண்ணியாக இருக்கும். அதனால் அதை காலங்களை நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்கிறார். அதை குறித்து நாங்கள் மத்திய அதிகாரத்தில் பார்க்குற பொழுது யோவான் பேசுகிறதை குறித்து பார்க்குறோம். ஆண்டவராகிய தேவன் யோவானை கொண்டு பேசுகிற ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். மத்திய அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். இப்ப அங்கே ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக யோவானை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இப்போ ஞானஸ்தானம் கொடுக்கவும் எல்லா ஜனங்களும் அங்கே வாராங்க, சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி எல்லாரும் வாராங்க. அப்படி வருகிற பொழுது அங்கே நாங்கள் பார்ப்போமானால் 6லிருந்து வாசிமகள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதிசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்றார். யாரை பார்த்து? சதிசேயர்களை பார்த்து யோவான் சொல்லுகிறார், நீங்க வெளியில எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கீங்க, விஷம் நிறைந்தவராக இருக்கிறீங்க. அதுதான் சொல்றார், விஷம் நிறைந்தவராக இருக்கீங்க. வரும் கோபத்துக்கு
தப்பித்துக் கொள்ள வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்காக உங்களுக்கு ஞானஸ்தானம் வேணுமோ? ஞானஸ்தானம் பெற்று சபைக்குள்ள வந்துட்டா ஆண்டவர் நம்மளை நேரடியாக பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாரு அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. அதுதான் சொல்றாரு. பாருங்களேன், வாசிங்க. வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை யார் உங்களுக்கு இந்த வயது சொன்னது? இது நீங்க எப்படிப்பட்டவங்க எனக்கு தெரியும். நீங்க பிரமாணத்தின்படியாக ஜனங்களை அடிமையாக வைத்திருக்கிறீங்க. அப்படி இருந்து நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவருடைய இந்த சத்தத்தை கேட்டோன்னே ஆக்களோட ஆக்களை நீங்களும் வந்து என்ன செய்றீங்க? வந்து குளிச்சுட்டு போயிடலாம் சொல்லி வாரீங்க. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுங்கன்னு சொல்றாரு. சும்மா இல்லை, ஞானஸ்தானம் பெற வர்ற நீங்க வந்து எப்படி செய்யணும்? மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கனி கொடுக்கலாய் மாற வேண்டும். அதுக்காக தான் அந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பழைய பாட்டின்படி அவங்க என்ன சொல்றாங்க? ஆமே, நாங்கள் மோசையின் பிரமாணத்தின்படி இருக்கிறோம், கட்டளைகளை கை கொடுக்கிறோம், நாங்கள் என்ன செய்கிறோம்? பிரமாணங்களை கை கொடுக்கிறோம், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்றாங்க. அதுதான் இந்த இடத்துல ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தா அப்ப ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் சொல்ல, நீங்க ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியாது. இந்த ஆபிரகாமுடைய சந்ததி அப்படிங்கிறதுனால நீங்க என்ன செய்ய முடியாது? உடனே வந்து நீங்க ஞானஸ்தானம் பெற முடியும். இந்த ஞானஸ்தானம் பெறுகிறது தான் நீங்க என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி நீங்க ஞானஸ்தானம் பெறணும். மனம் திரும்பாம என்ன செய்ய முடியாது? ஒரு பாஸ்டரோட மகனாக இருந்தாலும் மனம் திரும்பினா தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அவன் சொல்ல முடியாது, நான் பாஸ்டர் மகன், நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு அவனுக்கு கொடுக்க முடியாது. அது மாதிரி ஆவிக்குரிய சபைக்கு வருகிற விசுவாசம் நல்ல ஒரு விசுவாச பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய அந்த மகளோ அந்த குடும்பமோ அந்த குடும்பத்தை நிமித்தம் அவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியாது? சிஸ்டர் நல்லா வாராங்க, சர்ச்சைக்கு வாராங்க, காணிக்க கொடுக்குறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வாராங்க. அப்போ அவங்க மகனை அவங்க நல்லா சத்தியத்தில் நடத்திருப்பாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்காக கூட அப்படியெல்லாம். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ஆபிரகாமுடைய அந்த விளையாட்டெல்லாம் எனக்கு சரி வராதுன்னு சொல்லுங்க. வாசிங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண பாருங்க. இந்த ஆபிரகாம் அந்த எபிரேய மொழி வருது. ஆமே, அப்போ பாருங்க, ஆண்டு சொல்றாரு, நீங்க இந்த கல்லை ஆண்டவர் என்ன செய்வாரு? மாற்றுவார் விடாமன்னு சொல்லுங்க. அப்படி அதனால தான் இன்னைக்கு நீங்கள் நானும் கல்வி கொண்டாட இருக்கிற நம்மளை ஆண்டவர் மாற்றிருக்காராமன்னு சொல்லுங்க. விளங்குதான். அப்போ அதான் சொல்றாரு, ஆபிரகாமுங்கிற நேரம் என்ன சொல்றாரு? இந்த கல்விகளை கூட என்ன செய்வார் ஆண்டவர் நினைச்சா அவர் மாற்றுவார். நாம ஆபிரகாமுடைய பிள்ளை. ஆனால் நீங்கள் இருதயத்தை கடினமாக வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரமாணத்தை வச்சுக்கொண்டு உங்களுடைய கட்டளைகளை வச்சுக்கொண்டு ஜனங்களை புகுத்து கொண்டு இங்கே பெருசாக வேடிக்கையாக நீங்கள் அந்த தலையில் பெரிய இதெல்லாம் வச்சுக்கிட்டு கம்பா வச்சுக்கிட்டு வந்துட்டா உங்களை கூப்பிட்டு இந்த ஞானஸ்தானம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கனவுலையும் என்ன செய்யக்கூடாது? நினைக்காதீங்கன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு வாசிங்க மகள். இப்பொழுது என்னது ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்குள்ள என்ன இருக்கான்? ஞானஸ்தானம் கொடுக்குற இடத்துல என்ன இருக்கு? அவர் யோர்தான் நதியில் நிற்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு? வாசி மகள், வாசி வாசி. வேர் அருகே இருக்கு. அப்படின்னா என்னது? கனி கொடுக்காத மரத்துல என்ன செய்யணும்? எப்படி எப்படி வெட்டணும்? வேரோட. அது அங்க முளைக்க கூடாது. அது முளைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? அது எல்லாத்தையும் இது பண்ணி விட்டு என்ன செஞ்சிடும்? வீணாக்கிடும். அதனால என்ன செய்யணும்? உன்னை பிடுங்கினா என்ன செய்யணும்? அது வேரோட பிடிக்கணும். நம்ம வாழ்க்கையிலும் சிலது இருக்குன்னா அதை என்ன செய்யணும்? அதுக்கு வைக்கக்கூடாது. வச்சுட்டா என்ன செய்யும்? நான் அதுக்கு நெகை வெட்டில நான் யோசித்தேன், நெகை எத்தனை வருஷம் என் கையில் இருக்குன்னு சொல்லி வெட்ட என்ன செய்யுது? அது தேவையான ஒன்று தான். அதுபோல எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியாது? வைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே இப்பொழுது சொல்றார், கோடாரையானது ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் சொல்றார். இந்த மரமெல்லாம் என்ன செய்யணும்? அக்கினியிலே போடப்படும். நல்ல கனி கொடாட்டி அந்த மரம் எதுக்குமே பிரயோசனம் இல்லைன்னா, ஆனால் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற பிள்ளைகள் நீங்கள் ஆவிக்குரிய கனி கொடுக்கலன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? என்ன சொல்கிறாரு? அது ரகசியமாக என்ன சொல்ல? மறைமுகமாக நீங்கள் ஒன்றுக்குமே லாயக்கில் நீங்கள் பருவத்தில் போய் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்? அக்கினி கடலுக்குள்ளே போங்க. அங்கே என்ன இருக்குது? 24 மணி நேரமும் அங்கே ஏப்ரல் சீசன் மாதிரி அக்கினி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வாசமகள். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்.
எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல யாரு யோவான் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்ப இயேசு நமக்கு எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறாராம்? இப்ப நான் என்ன செய்கிறேன்? உங்களுக்கு ஜலத்தினாலே கொடுக்கிறேன். ஆகவே அடுத்து என்னது? உங்களுக்கு அடுத்த ஒரு ஞானஸ்தானம் ஒன்று இருக்கு. சபைக்கு வருகிற நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெறுகிறீங்க? முழுக்க ஞானஸ்தானம் பெறுகிறீங்க. அதோடு கூட இயேசு உங்களுக்கு இன்னொரு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அது என்ன ஞானஸ்தானம்? பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு சபையானது எப்படி இருக்க வேண்டும்? இந்த ரெண்டு விதமான காரியத்தில் நமக்கு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? மனம் திரும்புகிறோம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அதன் நிமித்தமாக அதன் அடையாளமாக நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? ஞானஸ்தானம் பெறுகிறோம். அந்த ஞானஸ்தானம் உறுதிப்படுத்த பின்பதாக என்ன நடக்கிறது? நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறோம். அதே வேளை இன்னொரு காரியத்தை நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் இருதயத்திலே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது இயேசு உங்களை அபிஷேகிக்கிறவராக இருக்கலாம் என்று சொல்லுங்க. அபிஷேகம் பெறுகிறது ஞானஸ்தானத்துக்கு பிறகு அல்ல, நாம் ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது கர்த்தர் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களான பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்கிருந்த அந்நிய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்பதாக வருகிற அவர் என்ன செய்வாராம்? வாசிமகள் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்துல தேவன் மோசே மூலமாக பேசினதை பார்த்தோம், தேவன் யோவான் மூலமாக வெளிப்படுத்தினதை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிப்போம். மலை பிரசங்கத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு ஆண்டவர் சொல்றார். பிரசங்கம் பண்ற நேரத்தில் மலை பிரசங்கத்துல கடைசியில எல்லா பிரசங்கம் பண்ணி எல்லாம் முடிச்சு வர்ற நேரம் வாசி மகள் 13 வாசிக்கிறேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வழி. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது? விசாலமான வழி அல்ல, அது ஒரு இடுக்கமான வழி. அந்த வழியில நீங்க என்ன செய்ய? இடுக்கமான வழின்னு என்னென்ன? நிறைய காரியங்கள், கதைகள் எல்லாம் நம்ம சரியா நேர்த்தியாக இருக்க வேண்டும். உலகம் அப்படி இல்லை, விசாலம். எப்படி என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்ம அப்படிதான் வாழ்ந்த, எந்த கட்டுப்பாடும் இல்லை, எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்து என்ன செய்யப்படுகிறோம்? நாம எல்லாவற்றும் ஒரு மாறுதல் வருகிறது. அப்ப நம்ம ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்ம என்னவா மாறுகிறோம்? கிறிஸ்துவாக மாறுகிறோம். நமக்குள்ள என்ன உண்டா? ஒரு மனமாற்றம் உண்டாகுது. எது செய்யலாம், எது செய்யக்கூடாது, எது செஞ்சால் நல்லது, எதை விடணும், எதை பிடித்து கொள்ளணுங்கிற ஒரு கேட்டகரியில நம்ம வந்துடும். அதுதான் சொல்ல இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிங்கள். அதாவது பாவத்துக்கு போற, கேட்டுக்கிறது பாவத்துக்கு போற வழி எப்படி இருக்கிறது? விரிவாக இருக்கிறது. எங்க வேணாலும் நம்ம போகலாம், சுதந்திரமாக இருக்குது. போயிட்டு என்ன செய்யலாம்? தைரியமாக நம்ம எப்படி வேணுமானாலும் வாழலாம். ஆனால் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அதுக்கு போறவங்க அடிச்சு பிடிச்சிட்டு போவாங்க. அங்கெல்லாம் போற நேரத்தில் எப்படி போவாங்க? நபருக்கு. ஆனால் இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, சபைக்கு எப்படி வராங்க? அது குறிப்பிட்ட பேர் தானே வாரம். சபைக்கு வர்றதுன்னா கொஞ்சம் பேர் தானே வாரம். ஆனால் உலகத்துப்படி எங்கேயாச்சும் ஒரு மியூசிக்கல் ஷோ இல்லாத ஏதோ ஒரு காரியம்னா எப்படி இருக்கு ஜனங்கள்? இந்த பாருங்க, நேற்று பார்க்குறேன், சும்மா எல்லாரும் வாயில மாசை போட்டு நிற்கிறாங்க. இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது அந்த ஸ்டேடியத்தில், எல்லாரும் காட்டுறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? தைரியமாக டிக்கெட் 1000 ரூபா 2000 ரூபா, அது எவ்வளோ பெரிய ஒரு காசுக்கெல்லாம் வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க? போயிட்டு அவன் விளையாண்டு அவன் காசை வாங்கிப்போம். இப்போ காசெல்லாம் கொடுத்துட்டு கை தட்டிட்டு அந்த பஞ்சு போண்டா அதை சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது தான். அவங்க அதில் சொல்லுவாங்க விசாலமாக இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த கொஞ்ச நேரம் அவங்களுக்கு மகிழ்ச்சி, கொஞ்ச நேரம் சந்தோஷம். அது நிரந்தரமானதாக இல்லை. ஜீவனுக்கு போகிற வாசல் அது இடுக்கமாக இருக்கும். முறாமின்னு சொன்னீங்க. இந்த இடத்துல எல்லாரும் வந்திருக்கலாம், ஆனாலும் எல்லாரும் அந்த வாசலுக்கு போக முடியாது. ராமின்னு சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியம். சபைக்குள்ள எல்லா ஜனங்கள் வந்து இப்போ எல்லாம் வந்து சொல்றாங்க. ஒரு காலம் பாருங்க, 2020 ஆரம்பத்தில் இருந்ததற்கும் அதோட மார்ச் மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு எப்படி இருக்கு? சபைகளுக்குள்ள திரளான ஜனங்கள் போன சபைகளெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது?
அமைதியாக இருக்குது, நெருக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா அப்படி இருக்கும். அப்போ இன்னைக்கு அப்படி இருக்கு, ஜனங்களும் தோய்ந்து போயிட்டுலாம் இருக்கிறாங்க. ஆகவே ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாக இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது. ஆமே, நம்ம இங்கே வர்றதுனா சில கட்டுப்பாடுகளாக இருக்குது, இப்படி தான் வரணும் அப்படின்னு. இவர்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை என்ன செய்றாங்க, அதை கண்டுபிடிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஆமாம், நம்ம ஞானஸ்நானம் பெற்ற பிறகு நம்ம என்ன செய்யணும், உலகத்தை நம்ம பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஒரு ஆணை சொல்லுங்க. ஆகவே தான் பவுல் என்ன செய்கிறார், கிறிஸ்துவை அவர் பின்பற்றுகிறபடினால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். அப்போ நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும், அவருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்தாதான் நமக்கு இந்த வேதத்தின் அனுபவம் இருந்தா அப்படி எப்படியெல்லாம் செயல்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குற நேரத்தில் அவர் என்னது 100% அவர் யாரு, கடவுள். 100% மனிதனாக இருந்தார். 100% கடவுளாகவே தான் வெளிப்பட்டார். அதே போல 100% எப்படி இருந்தாரு, மனுஷனுக்குரிய எல்லா குணமும் இருந்தது. பசி வந்தது, சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு, எல்லாரோடையும் பேசினார், எல்லா வீட்டுக்கு போனார். யாரும் அப்படி ஒரு மனுஷன் பூமியில் எப்படி இருக்க வேண்டுமோ, ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டுமோ என்பதை நமக்கு அவர் என்ன செய்தார், சிஷ்டாந்தரமாய் கற்றுக் கொடுத்துட்டு போனார். அதை இன்றைக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறபடினாலே நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழுகிற பொழுது நம்ம ஏதாச்சும் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி தான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, மரியாதை சொல்லுகிறார், அவர் என்ன உங்களுக்கு சொல்லுகிறாரோ நீங்கள் என்ன செய்யணும், அதை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு காரியம், இப்போ சில பேர் சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது பிறகு ஒயிட்டாகவே இருக்கிற, ஒயிட்டாக இருக்கு, பிரச்சனையே இல்லை. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்கன்னா, செருப்பு போட மாட்டேன், நீ செருப்பு போடாச்சு ஆண்டவர் என்ன பரலோகத்தில் உனக்கு என்ன செய்வாங்க, நான் வாட்சி கட்ட மாட்டேன், பக்கத்தில் உங்களை கூப்பிட்டு எத்தனை மணிக்கு கேட்கறது, இவைகளெல்லாம் அல்ல. ஆமீன். நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்க, அதை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கால வேலையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், அது அப்போ அது இலகுவான வழி. அது ஆண்டவர், அது வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வழி அல்ல, அது இலகுவான வழி தான் ஆண்டவர் சொல்கிறாரே தவிர நமக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்லலை. எலிசா இடத்துல அந்த நாகமான் வருகிற பொழுது அவன் நினைச்சிட்டு வாரான், ஐயோ நம்ம போனோன்னு அந்த எலிசா என்ன செய்வார், நம்மளை உட்கார வச்சு எண்ணெய் தடவி தலையில் எண்ணெய் போட்டு இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குறதுக்கு அவன் மருந்து கொடுத்து மாதம் மாதம் வந்து மருந்தை வாங்கிட்டு போன்னு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு அங்கே போகிறான். அங்கே போனால் எலிசாவுக்கு என்னது, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, பார்க்கவும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, யோர்தான் நதியில் 7 முறை பிடிச்சி ஓடிப்போ அப்படின்ட்டார். திரும்பி பார்க்காம ஓடிப்போ. எப்படி இருக்கும், அவன் பெரியவன், என்னது அவன் ஒரு யுத்த வீரன், அவன் வந்த ரெஸ்பெக்டாக வந்து குதிரையில் வந்து இறங்கி அப்படிதான் நம்மளும் அப்படி தானே யோசிப்போம். இப்போ நீங்களே என்னை தேடி வர நேரம் நான் உங்களை பார்க்காம சிஸ்டர்கிட்ட சொல்லி அனுப்புனா எப்படி இருக்கும், அந்த ஆள் முன்னே எப்படியெல்லாம் இருப்பார், வெளியே தான் சிரிச்சு பேசுவார், உள்ளுக்கு அவர் ரெட்ட வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா பேசுவாங்க. அந்த மாதிரி கேட்பா, அவன் வேலைக்காரன் சொல்கிறான், என்னையா சொன்னாங்க, குளிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். இன்னைக்கு இவ்வளோ வார்த்தை கேட்டு குளிக்க சொன்ன ஒருத்தரும் குளிக்க மாட்டேங்கிறீங்க, அப்படியே இருக்கிறீங்க. அப்போ குளிக்கிறான், அவன் என்ன செய்கிறான், யோர்தானில் என்ன செய்கிறான், கழுவப்படுகிறான், என்னவாகிறான், குழந்தையை போல. அப்போ பாருங்க, ஒரு குஷ்டரோகி குழந்தையை போல மாறுவானால் இன்றைக்கு நாம என்ன செய்யறோம், குஷ்டத்தை இருக்கிறனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துக்களை வந்து என்ன செய்யணும், இந்த குஷ்டம் மாறணும், என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், அந்த ஞானஸ்தானத்தை பெற. அப்போ அதுக்கு தான் சில சட்டத்திட்டங்கள்லாம் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்க மகள் பாருங்க, அது சொல்றாரு ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரு, கள்ள தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்கு. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். மேல எப்படி இருப்பாங்க, நான் தான் பாஸ்டர் வைக்கா வந்து குழந்தைகளோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னது, அவங்க யாரா, ஓநாய்களாம். ஆமாம், அவங்க சந்தர்ப்பவாதிகள். ஓனாய் என்ன செய்யும், அப்படி எப்படி வானாட்டிட்டு அப்படியே நான் வந்துட்டு கணக்காக எப்போ செட்டாலும் அப்படியே போய் கழுத்தை பிடிக்கும். அது மாதிரி தான் இப்போ இன்றைக்கி அவர் அன்றைக்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பிறகு வருகிறவங்க எப்படி இருக்கிறாங்க, பயங்கரமானவங்க, அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் என்னது, இன்றைக்கி அநேகர் என்ன வேதத்தை தூக்கிட்டு வர்றவங்க எல்லாரும் வீட்டில் கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நீங்கள் அவன் அதை செய்யணுமா இது செய்யணுமா அப்படின்னு அல்ல. வேத சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை எப்படி உங்களுக்கு
உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ அதில் தவறு இருக்கிறதா இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வேதத்தை நல்லாக வாசிக்க விடாமல் சொல்லுங்கள். நீங்கள் தெளிவாக வாசிக்காட்டி சொல்கிறது எல்லாமே நமக்கு சரியாக இருக்கும். அதான் அந்த நாட்கள் நான் சொல்வேன், டெலிவிஷனில் ஏதாச்சும் ஒரு செய்தியை பாருங்கள். நான் எந்த ஊழியக்காரனுக்கு நான் தவறாக சொல்கிறேன். ஏதோ ஒரு நாளைக்கு என்னது ஒரு செய்தியை பாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தக்குவா பிரியாணி, அப்புறம் வேறு என்ன பிரியாணி சொல்லுங்களேன், என்னம்மா? ஹைதராபாத் பிரியாணி, பாம்பே பிரியாணி, ஸ்ரீலங்கா பிரியாணின்னு சொல்லி எல்லா பிரியாணியும் சாப்பிட்ட உடம்பு என்ன ஆகும்? கட்டுக்கடங்க. அது என்ன செய்யும்? பாத்ரூம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கணும். அதுபோல் வேத வசனங்களையும் நம்ம என்ன செய்யணும்? ஏதோ ஒன்று. இப்போ நான் சில நேரங்களில் திடீரென்று பைபிள் இந்த டிவியை போட்டு பார்த்தேன்னா யாராச்சும் ஒருத்தர் பேசுவாங்க, அது அப்படியே எனக்கு ஆசையாக இருக்கும். அதே அடுத்த நாள் அவருடைய செய்தியை கேட்கணும்னா அது எனக்கு பிடிப்பா இருக்கா. அப்போ அதனால நம்ம அது அப்படி கேட்டு வளரணும், நல்ல கேட்கணும், அறிந்து கொள்ள வேணும். ஆனால் அதுவே நமக்கு என்னவாக இருக்கக்கூடாது? பழக்கமாக இருக்கும். நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம முதிர்ச்சி பெற வேண்டும் சொன்னால் நாம் வேதத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும் சொல்லுங்கள். அதை இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி. ஆகவே தான் பவுலும் சொல்லுகிறார், வாசி மகள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவங்களோட கனிகளில் நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். வர்ற எல்லாரையும் நீங்கள் எப்படி பார்க்கணும்? அப்போ கனிகளை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? உங்களுக்குள்ள நல்ல கனிகள் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். அப்போ நமக்குள்ள கனிகள் இல்லைன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்வோம்? அப்போ நம்மளும் அவங்களோட இருப்போம் இல்லையா? அப்போ நமக்குள்ள நல்ல உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, சில வார்த்தைகள்லாம் இப்போ நான் இந்தியாவுக்கு வந்து சில தமிழ் வார்த்தைகளை எனக்கு சொல்லுவதற்கு என்னன்னா நம்முடைய ஊர்லேயே அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பழக்கம் இல்லாதனால அந்த வார்த்தைகள் இங்கே உள்ளவங்க சொல்கிறேன்னா எனக்கு எப்படி தைரியமாக தூசணம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சில வார்த்தைகள் சொல்கிற நேரத்தில் இது அதெல்லாம் அதுதான் நாங்கள் படித்த தூசணம் சொல்லணும். ஆமாப்பா, அதை விட பயங்கரமான பேசுகிற நமக்கு யோசனை இருக்கு, இப்படி தைரியமாக பேசுகிறாங்களே அப்படின்னு. அதுபோல் இந்த இடத்துல சொல்ல அவருடைய கனிகளினால் அப்போ எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சில நேரங்கள் நம்ம சில காரியங்கள் செய்கிறது. ஆமாம், அதாவது நம்மளை தெரிஞ்சுக்கணும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. அதை வாசிங்க. திராட்சை பழங்களையும் பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாரு. மாறி மாறி கேட்கிறாரு. நீங்க போயிட்டு ஏதோ ஒரு செடியை போட்டுட்டு அதில் காய்க்கிற காய் அந்த காயை கொண்டு வந்து இதுதான் முந்திரி பழம்னு சொன்னால் யாரும் வாங்குவாங்களா? அப்போ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆகவே அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். ஆமாம், என்னதான் இந்த மரம்? நல்ல மரம். நல்ல மரம் எப்படி இருக்கணும்? நல்ல நிலத்தில். அப்போ நல்ல நிலம் எப்படி இருக்க வேண்டும்? அது நல்ல நிலம்ங்கிறது எப்படி இருக்கணும்? பயிரிடக்கூடிய நல்ல நிலமாக இருந்தால் அந்த நிலம் என்ன வாக்கப்படும்? அந்த மரத்தை அந்த மண்ணை என்ன செய்வாங்க? என்ன சொல்றது? அந்த மண்ணை என்ன செய்வாங்க? நல்ல விவசாயம் இதாக என்ன செய்யும்? அது எப்பயுமே உழுது கொண்டே இருக்கும். அப்போ ரொட்டீனாக அது என்ன செஞ்சு கொண்டே இருக்கும். அது அப்போ அதுக்கு உரம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை சேவ் பண்ணுவாங்க. அதுபோல் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நீங்கள் நாமும் எப்பொழுதும் என்ன செய்யப்படுகிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அப்படின்னாலே நீங்களும் நானும் பொண்ணாக விளங்கும்படியாக இருக்குது. வாசிங்களேன். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளையும் கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கேயும் என்னது? பிதாவாகிய தேவன் எப்படி மோசேயிடத்தில் சொன்னாரோ அதே போலதான் யோவானும் என்ன சொல்லுகிறார்? தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெற வருகிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அதுபோல் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்லுகிறார்? ஆமென். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்ய முடியும்? அது யாருக்கும் பிரயோசனம். அப்படி இங்கே மரம் என்றும் கனி என்றும் சொல்லப்படுகிற காரியம் இங்கே வேதத்தில் நம்ம பார்க்குற எதை குறித்து சொல்லப்படுகிறது? சபையை குறித்து சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து தான் சொல்லப்படுகிறது. இங்கே கனி என்பதையும் மரம் என்று சொல்லுகிறதையும் எதை குறிக்கிறது? நம்மளை தான் சொல்கிறாங்க. நம்ம நல்ல மரமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம நல்ல கனி கொடுப்போம். அல்லது கெட்ட மரமாக இருந்தால் என்ன செய்வோம்? இப்போ அந்த மாதிரி இப்போ என்னது ஒவ்வொரு மரங்களில் ஒரு சுபாவங்கள் எப்படி இருக்கோ அதை தான் சொல்கிறார். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஆதலால் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். ஒவ்வொருத்தருடைய கனியை கொண்டு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர்களை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எடுத்து வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில்
2வது வசனத்தை வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து அதை போடுவார். அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். அது முதல் வசனம் சொல்லுது, நான் என்னவா இருக்கிறேன்? மெய்யான திராட்சை செடி. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி இருக்கிறேன்? நான் திராட்சை செடியாக இருக்கிறேன். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் ஆண்டவர் யாரா இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாராம்? தோட்டக்காரர். யாரு? தேவன் தோட்டக்காரராக இருக்கு. அதனால தான் நம்ம வாக்குமத்தில் பார்த்து 20:20 அந்த தோட்டக்காரர் இருந்தனால தான் அவர் என்ன சொல்றாரு, புசிக்காத மரத்தெல்லாம் பிடிச்சி போட்டு என்ன செஞ்சாரு, வெட்டி போட வைக்காதுன்னு. அது போல இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். எண்ணில் அப்ப ஆண்டவர் யாரை பார்க்கிறார்? பிதாவாகிய தேவன் யாரை பார்க்கிறார்? நமக்கு யாரை பார்க்கிறார்? கிறிஸ்துவை பார்க்கிறார். ராமின் சொல்லுங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? கிறிஸ்துவை சார்ந்திருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அப்படி அவரை சார்ந்து இல்லாமல் தான் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுவோம். அது பிரயோசனம் இல்லை. அது சபைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வார்த்தையின்படி நடக்காம இருந்தா அதுக்கு எவ்வளோ பெரிய கொடியா இருந்து அப்படியே எல்லா இடத்தையும் மறைச்சிட்டு இருந்தா கூட அதனால பிரயோசனம் இல்லாதனால என்ன செஞ்சிருவாங்க? அதை என்ன செஞ்சிருவாங்க பாருங்க, என்ன அறுத்து போடுவாங்க. என்னது செடி என்ன செய்வாங்க? அறுத்து போட என்ன ஆகும்? செடி உங்கள் வீட்டுக்குள்ள வர்றது தேவையில்லாத செடி நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல செடியை வைக்கிறீங்க, ஒரு திராட்சை செடியை எங்கேயோ போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டீங்க, அது வந்துக்கிட்டே இருக்கு, அதுக்கு தான் நீங்கள் உரம் போடுறீங்க, அதுக்கு தான் தண்ணி வைக்கிறீங்க. ஆனால் அது நரங்கி போய் கிடக்கு. பக்கத்தில் ஒரு செடி இருக்கு, அது என்ன செய்யுது? அது செழிப்பாக வருது. என்ன செய்வீங்க? நீங்கள் போயிட்டு எதை பிடிக்க வீசுவீங்க? எப்படி பிடிக்க வீசுவீங்க? என்ன சொல்லி பிடிக்க வீசுவீங்க? அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீ இந்த சபைக்கு நீ எதுக்கு வந்திருக்கிற? அந்த செடியை கெடுக்கிறதுக்காக வந்து சத்தியத்தை கேட்டுக்கிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சபையில் பிரசங்கம் பண்ணி அங்கங்கே ஓடி நடந்துக்கிட்டு அப்படி இப்படி பண்ணிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கிற இந்த இப்போவே என்ன செய்யணும்? உன்னை பிடிங்க என்ன செய்யறேன் பாருங்க, எப்படி சொல்றாரு பிடிங்க. அதை என்ன செய்யணும் பாருங்க, அதை அறுத்துனா என்னது? அதுக்கு பிறகு அதை என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. பிடிங்க என்ன செய்யறாரு? அப்படி வீசுறாரு. ராமின்னு சொல்லுங்க, வாசிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை செப்பரேட் பண்றாரு. அப்ப ஆண்டவர் சபைக்குள்ளாக வந்து கடைசி நாட்கள்ல என்ன நடக்குது? அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆயத்தப்படுத்துகிறார். சபையை என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப கனி கொடாத மரத்துல என்ன செய்கிறாரு? புடுங்கி வீசிடுறாரு. அப்போ புடுங்கி வீசின பிறகு என்ன நடக்குது? சபைக்கு என்ன உண்டாகுது? செடி வளருது. செடி வந்து என்ன செய்யுது? வாசிங்க, என்ன வருது? கனி கொடுக்க தொடங்குது. ஆமாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்மளை ஆண்டவர் எதுக்காக அழைத்திருக்காரு? உங்களையும் என்னையும் கனி கொடுக்க. என்ன கனி? அப்ப அவங்களுக்கு அவருக்கு ஏற்ற கனியை நம்ம கொடுக்கணும். ராமின்னு சொல்லுங்க. இப்ப இயேசுக்குள்ள என்ன கனி இருக்கிறதோ அதை நாங்க பார்க்க போகிறோம். நம்ம புதுசா வந்தவங்களெல்லாம் யோசிப்பாங்க, என்னடா இன்னைக்கு காலையிலே வந்து மார்க்கெட் மாதிரி கனிக்கிறான்னு சொல்லிட்டு. ஆகவே அப்ப அவருக்குள்ள என்னென்ன கனியெல்லாம் இருக்குன்னு நமக்கு பார்க்க தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை போல மாற முடியும். ராமின்னு சொல்லுங்க. வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அவர் சொல்றா, நீங்க இதை புரிந்து கொள்கிறதுனால என்ன நடக்குது? நீங்க என்னது இது வரைக்கும் நீங்க சுத்தமா இல்லாட்டி இப்ப இன்னைக்கு உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம கனி கொடுக்கணும். ஆமீன். அது யாருக்கு இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமான கனி கொடுக்கலாம் நாம் மாற வேண்டும். சபையாக்கி நமக்கு நம்ம எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சுத்திகரித்து நம்மகிட்ட ஒன்றுமே கேட்கல. உலகத்தில் இருக்கல நம்மளை ஆண்டவர் என்ன கேட்கல? கனியை கேட்டாரா? நம்மளை கனி கேட்டுருந்தா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி இருந்தோம்? கசப்பான கனியை கொடுத்தோம். ஆமீன். அப்படி ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சாரு? அப்படியே கொண்டுட்டு வராரு. பாகம் 20:20 படியாக என்ன செய்கிறார்? ஆமீன். அங்கே நட்ட வைத்து அதுக்கு பிறகு என்ன செய்கிறார்? அது ஒரு முறை அல்ல, பல முறை அப்படி அதை என்ன செய்யறாரு? பார்த்து கடைசியில் என்ன செய்யறாரு? எஜமான் என்ன செய்யறார்? அவன் வந்து சொல்றாரு, அந்த எஜமான் சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வேலைக்காரர் சொல்றா, இல்லை நம்ம என்ன செய்வோம்? இன்னும் கொஞ்சம் உடம்பு, இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணீரெல்லாம் ஊற்றி பார்ப்போம், இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்கட்டும், அதுக்கு பிறகு அது என்னது ஒன்றும் கொடுக்காட்டி என்ன செய்வோம்?
அதை வெற்றி போடுவோம். அந்த சந்தர்ப்பத்தை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 2 பேரும் எந்த சந்தர்ப்பம்? ஆமென். எஜமான் எப்பொழுதும் எப்படி இருக்கிறாரு? வேர்க்கடியில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யாரு? ஆனால் நம்ம வேலைக்காரங்க என்ன செய்கிறாங்க? இல்லை ஒரு சான்ஸ் கொடுங்க, இன்னொரு சான்ஸ் கொடுங்க. அப்போ நமக்கு இந்த சான்ஸ் தான் நமக்கு. இது வந்து என்ன பீரியடு? இது என்ன சான்ஸ் பீரியடில் கிருபை பீரியட், கிரேஸ் பீரியட் சொல்லுவாங்களே. நம்ம ஃபோனுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? கிரேஸ் பீரியட்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோனாக இருந்தால் நமக்கு என்ன இருக்குது? கிரேஸ் பீரியட். இந்த கிரேஸ் பீரியட்டில் என்ன செஞ்சுக்கொள்ளணும்? நம்மை ஆதாயப்படுத்தினார் தான் இந்த இடத்துல சொல்கிறார். வாசி மகள், என்னில் நிலைத்திருங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பாருங்க எப்படி ஆண்டவர் சொல்கிறார். இந்த 14ஆம் தேதி ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, உலகத்தார்கள், ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்வாங்க. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறார், ஐ லவ் யூ, என்னை நிலைத்திருங்கள், நான் என்ன செய்றேன்? நான் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தான். கொடி தனியாக உட்காந்துக்கிட்டு காய் தனியாக இருக்காது. என்ன செய்யணும்? சேர்ந்தால் தான் இருக்கணும். அப்போ அது எதில் இருக்கணும்? சரியான பாதை. அதுதான் உலகத்திலே உண்டாக்கப்பட்ட செடிகளில் வித்தியாசமான செடி என்னன்னு கேட்டால் இந்த திராட்சை செடி தான். ஓரளவுக்கு மரமாய் வந்து அதுக்கு பிறகு மேலே என்ன வருமா? செடியாக வருமா? மற்றதெல்லாம் பூமியிலேருந்து செடியாக வந்துடும். இது மட்டும் ஓரளவுக்கு மரமாய் வந்து அதுக்கு மேலே தான் என்ன வரும்? அது கொடிகளாய் வருமா? அப்போ பாருங்க, அது எவ்வளோ. அப்போ பூமியோடு அந்த செடிகள் என்ன செய்யக்கூடாது? இப்போ அந்த செடிகள் வர்ற நேரத்தில் அந்த செடிக்கு என்ன செய்யணும்? பந்தல் போட்டு நட்டு வச்சு அதெல்லாம் வச்சு எல்லாம் செஞ்சோன்னா அது அப்போ உயரத்தில் இருக்கும். அப்போ அது பார்க்குறதுக்கு அப்படி அழகாக காய்ச்சி கொண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் நம்ம உயரை வச்சு பார்க்க விரும்புகிறார். ராமிட்டு அதுதான் ஆண்டவர் சொல்கிறேன். உங்களை என்ன செய்ய, நீங்கள் என்ன நிலைச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு பந்தல் போட்டு அந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையும் உண்டு பண்ணி பாருங்க. அந்த திராட்சைக்கு தேவையான எல்லாவற்றையும் அதுக்கு ஒரு ஆலை, அதுக்கு ஒரு கோபுரம், அது கல்லெல்லாம் தூக்கி போட்டு நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று சொல்லி காத்திருந்தார். அதுவோ கசப்பான். நம்ம பார்க்கணும், நம்ம கசப்பா இருக்கிறோமா? பாவக்காய் மாதிரி கசப்பாக இருந்தால் சுகர் பேஷண்ட்டுக்கு தான் சரியாக இருக்கணும். ஆண்டவருக்கு சுகர் இல்லை, அதனால அவருக்கு நம்ம தித்திப்பாக தான் இருக்கணும். ஆமீன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். வாசி மகள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அழகா ஆண்டவர் சொல்றாங்க, வாங்க எனக்கு இப்போ வாங்க, என்னை போல மாறுங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. என்னை போல இந்த பூமியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆமாம், நீங்க அப்படி எல்லாம் ஆயத்தமாயிட்டா என்னது ஆண்டவருக்கு ஈஸி. போனோன்னு வந்திருப்பார், வந்து என்ன செஞ்சிருப்பார்? எல்லாரையும் கூப்பிட்டு போயிருப்பார். ஆனால் நம்ம கேட்போம். ஆமாம் இல்லை, கேட்டு என்ன செய்வோம்? திருப்பி போய் பொத்துக்கிட்டீங்கன்னா அதிலே விழுந்துருவோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலோ நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எப்படி கனியான்? அவர் நிலைத்திருக்கிற கூட நம்ம என்ன செய்யறோம்? அவராகவே மாறுகிறோம். அதுதான் மிக முக்கியமானது. பவுல் அதை தான் சொல்றார், நான் என்ன அச்சு அடையாளங்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? தரித்திருக்கிறேன். அவருடைய சிந்தை அப்படிங்கிறாரு. ஆமீன். அப்ப அவர் என்ன வைத்தாரு? கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவே மாறிடும். ஒரு கிறிஸ்தவம் என்பது பேர் கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு பேர் கிறிஸ்தவம் சொல்லிட்டு நம்ம கிறிஸ்துவத்துக்குன்னு ஒரு பேர் இல்லை, தெரியுமா? வேதத்துக்கு இருக்கிற பேர்களை தான் நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்துவ பேர்னு சொல்லி. அவர்களுக்கு அவங்க யூதர்களே இருக்கிறாங்க. நம்ம லூக்கான்னு சொன்னால் அது கிரேக்க பேர்.
அப்படி பேர்கள்லாம் இருக்குது. சாத்ராக், மேஷாக், ஆபேனோக்கு அவர்கள் வந்து யார்? பாபிலோன் தேசத்தில் அந்த ராஜா வச்ச பேர். அவங்களோட தெய்வத்தின் பேரை வச்சுருக்காங்க. நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோன்னா நம்ம என்ன செய்யறோம்? திருப்பியும் பேரை என்ன செஞ்சிடறோம்? அந்த அந்நிய தெய்வத்தின் பேரை தான் வச்சுக்கிறோம். சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேனோக்குன்னு வச்சுக்கிறோம். அப்போ அப்படி இருக்காங்க. அந்த வேதத்தில் நமக்கு என்னது கிறிஸ்துவ பேருன்னு சொல்லி நம்ம எதையுமே நம்ம இது பண்ணக்கூடாது. ஆமீன். நம்ம பேர்லேயே நம்ம இருந்துட்டாலும் போதும், நாம் கனி கொடுக்கலாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். பேரினால் கிறிஸ்தவர்களாகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தினால் இருக்கக்கூடாது, அவர்களை நிலைத்து இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமீனா? வாசிங்க மகள். என்னை அல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றுமே செய்ய முடியாது. என்னதான் பண்ணாலும் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம யாராக தான் இருக்கணும், அவர் அசைஞ்சால் தான் எல்லாமே ஆசை. அவர் எல்லாம் ஒன்றுமே செய்யணும். அதுவும் சபையானது ஆவிக்குரிய பிள்ளைகளாக நீக்கிற நானும் நம்ம மீறி எதுவுமே செய்ய முடியாது. நான் அப்படி இப்படின்னா அப்போ நம்மகிட்ட முதலாவது கேட்குற கேள்வி என்ன? இப்போ நீங்கள் பஸ்ஸில் என்னோட முதல் என்ன கேட்குறான்? டிக்கெட் கேட்குறான். அதுக்கு பிறகு தான் அப்புறம் தான் என்னது டிக்கெட் எடுத்துங்களா அப்படின்னு தான் நம்ம அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்? மாவடி கொண்டு தாங்கன்னு சொல்லி 50 ரூபா உட்காந்துருவோம். அப்புறமேட்டா அவங்க டிக்கெட் போட்டு கொடுப்போம். அது மாதிரி ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னு வந்து என்ன இப்போ சபைக்கு வந்தால் நாங்கள் என்ன நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு? என்னம்மா? கனி தான் எதிர்பார்க்குறோம். அது இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. அதான் சொல்கிறேன். ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். என்ன சொல்றாரு பாருங்க. இல்லாட்டி நம்ம எப்படி இருப்போமா? எரியுண்டு என்னது? தூக்கி போட்டு அது எப்படி இருக்கும்? வெயிலில் காஞ்சி போய் அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கு. திராட்சை செடி காய போட்டால் கருவாடு ஆகிடுமா? அப்போ விட மாட்டாங்க நம்ம மனசையும். அதை பொறுத்து சாப்பிடுவாங்களே. ரெபேக்காவுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. ஆமாம், திராட்சை செடியில் நாங்கள் கருவாடு செய்வோம். ஒருவர் எங்கே நிலைத்திராவிட்டால் அவன் எரியுண்டு கருவாடாகி போவான். அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போ. அப்படியே நாசூக்கா சொல்றாரு. நீங்க சபையில வந்து கனி கொடுக்காம இருந்தீங்கன்னா கடைசியை குப்பாய் பண்ணி என்ன செய்வாங்க? நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு, ஆண்டவரே நான் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த இடத்துல வந்தோடனே என்ன நடக்கும்?